قال صدقة في رمضان ரமதானுடைய குறிப்பு அறிமுகின்றார்கள். அதற்கு இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனிமான ஜமாஅத்திலே நம்ம இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்காவுக்கு என்று தனியாக ஒரு நிர்வாகத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கின்ற ஊர்களில் எனக்கு தெரிய நான் நினைக்கிறேன், அது இந்த ஊர் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லாம் சட்டத்தோடு சேர்த்து அதை என்ன செய்கிறார்கள், அதை செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் சதக்கா சுன்னத்தான சதக்காக்களுக்கு தனி பிரிவு உருவாக்கப்பட்டு இயங்குகின்ற நாங்கள் பிறந்த காலம் முதல் இந்த ஊரிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரிந்த காலம் முதல் அந்த அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஊர் ஜூட்டிகள் நாம் அனைவர்களும் அதற்கு பரிச்சயப்பட்டவர்களாக இருக்கிறோம். சதக்காவை பற்றி அவ்வளவு அரச வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றாக நாம் அதை கலைத்து குறித்திருக்கிறோம். இருந்தாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலை என்று வருகின்ற பொழுது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். மனிதன் மறதியாக ஞாபகப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் ஹதீஸுடைய தாக்கம் அது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கனிமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்காவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக பேசியிருக்கிறார். என்னளவுக்கு என்றால், சில பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தொழுகையில் உங்களுக்கு நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, சாய்ந்து கொள்ளுங்கள், குளிக்க முடியாதா தயமம் செய்யுங்கள், உருவெடுக்க முடியாதா தயமம் செய்து கொள்ளுங்கள், சபரில் இருக்கிறீர்களா என்று மக்களுடைய தொழுகையை ஒரு நேரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், 4 ரக்காத்துடைய தொழுகைகளை 2ஆக சுற்றிக் கொள்ளுங்கள், ரமலானை நோன்பு பிடிக்க முடியாத நோயாளியா முடிந்தவர்கள் குணமடைந்தவர்களை ஏதோ நாளிலே அந்த நோன்பை பிடித்து விடுங்கள். சப்பாரியாக இருக்கிறீர்களா, பிரச்சனையே கிடையாது, கஷ்டமாக இருந்தால், சிக்கலாக இருந்தால், சிரமமாக இருந்தால் கட்டி கடமை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, வசதி இருக்கிறது, உடம்புடைய ஆற்றல் ஆரோக்கியம் கிடையாதா, முதல்ல ஏற்கனவே ஹஜ் செய்வது வரை உங்களுடைய பேரை வெற்றி சொல்லி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல இருந்தால், இஸ்லாமிய அடிப்படை கடமைகளை கைமாற்றும் ஒரு மனிதனுக்கு உரியாக்கப்படுகின்ற கொள்கை ஜகாத், நோன்பு, ஹஜ். ஜகாத்தை தவிரவுள்ள ஏனைய எல்லா அமல்களிலும் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷரீஅத்துடைய அனுமதிக்கு உட்பட்டு முன்ன பின்ன நீங்கள் பாதையில் கொள்வதாக இருந்தால் எஜெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஜகாத்தை தவிர பிரயாணத்தில் போனால் 4 ரக்காத்தை 2ஆக சுருக்கலாம். அந்த வருடம் வருமானம் குறைந்தது என்பதற்காக 2.5 வீதத்தில் அரை வீதத்தை குறைக்க முடியாது. அல்லாஹ் இயல்புமாறுக்கான அனுமதியை தரவில்லை. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், தொழுகை கிடைக்க அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகிறது, நோன்பு அது நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகிறது, ஹஜ் அது நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகிறது. ஜகாத் அப்படி அல்ல. அல்லாஹ்வாலே படைக்கப்பட்ட வறுமை கோட்டின் மீது வாழுகின்ற ஏழைகளோடு சம்பந்தப்பட்டது. என்னோடு சம்பந்தப்பட்ட அவர்களை நீ நினைத்த மாதிரி உனக்கு வசதி மாதிரி ஏற்ற மாதிரி செய். ஆனால் என்னுடைய அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விடயத்திலே அந்த முன்னம்பிக்கை செய்வதற்கு அவர்களை அனுமதி கிடையாது. எனவே அதிலே குறைவு கிடையாது. அதை விருப்பமாகவே கொடுக்க வேண்டும். 7 பேர் வந்தால் பொருங்கள் என்று சொன்ன இஸ்லாம் 7 பேர் வந்தால் தான் ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லல. 2 வயசுக்குள்ளே பேர் ஜகாத்துடைய நிசாபு வங்கி கணக்கிலே சேமிப்பாக இருக்கிறதா, அதிலிருந்து ஜகாத்தை பொறுப்பாக கொடுக்க வேண்டும். முஸ்லிம் பேரவைகளுக்கு இஸ்லாத்தில் எந்த கடமையும் இல்லை. ஜகாத்தை தவிர அவருடைய பேரில் ஜகாத்துடைய நிசாபு இருக்கிறதா, வருடம் உறுதியாகிறதா, அதிலிருந்து ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்றால் சதக்கா இருக்கிறதே, அது ஜகாத்துவாலே உள்வாங்கப்படும். இது ஆக பிரதானமான இந்த உலகத்திலே செய்கின்றாமல் சொன்னார்கள். அமல்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து போட்டி போட்டதே அதுவே சதக்காவுடைய அமல் ஜெயிக்கிறது. முதல் மதிப்பெண்ணை கேட்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்கா ஆக விசேஷமானது. அவர்கள் கூட ரமலானை கொடுக்கிற சதக்கா ஆக ஏற்றமானது என்று சொல்லியிருக்கிறார். எங்களை ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், வறுமை போக்கிலே வாழ்பவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் மூலமாக பல வருடங்களுக்கு முன்பிருந்தே அதை ஆரம்பித்து வைத்தவர்களை எல்லாம் சுத்தவாதிகளாக ஆக்க வேண்டும். ஒரு தர்மத்தை, ஒரு சதக்காவை, ஒரு உணவு தொகையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ஏழைகளை கண்டவர்களே ஒரு 10-15 நோன்புகளை சிக்கல் இல்லாமல், சிரமம் இல்லாமல் அதை நோக்கிவிடலாம் என்ற முகவளர்ச்சியோடு அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய சதக்காவுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு அதை நோன்புக்கு தேவைப்படும். அதை விசேஷமாக எங்களுடைய ஊரில் அதனுடைய தந்தைகளுக்கு தெரியும். ஊர்வாசிகளை தவிர வெளியூர் வாசிகளுக்கு யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிடுவது கிடையாது.
நான் சொன்னேன் இல்ல, அவர் 1,00,000 ரூபாய் போட்டுக் கொள்ளுங்கள் என்றார். அவருக்கு நான் சொன்னேன், எங்கள் ஊரில் பெரிய உள்ளவர்களிடத்தில் இருந்து எடுப்பது கிடையாது, அவர் வேலையும் வீடையும் இருக்கிறார். என்ற வாழ்க்கையில இப்படி ஒரு பேச்சு நான் இன்றைக்கு நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யட்டும் என்று போய்கொண்டிருக்கிறார். என்னைக்குள்ளே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சில விடயங்கள் இருக்கிறது, அதை வைத்து நாம் பெருமிதம் அடைய வேண்டும். அதில் மௌத்து வரைக்கும் அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றுதான் சதக்கா இருக்கிறது. இது ஆக முக்கியமான ஒரு அமல். இந்த சதக்காவின் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன? பொதுவாக மனிதன் ஒரு பெண்கிட்ட பார்த்துதான் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு நீ 5 நேரம் தொழ வேண்டும் என்று மாத்திரம் கட்டளை பிறப்பித்து வாய் மூடி இருக்கிறார். நீ தொழுவார் உனக்கு அதை தருவேன், இதை தருவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், சொன்னால் அவருடைய திறன்கோள் என்று நாம் ஏன் சொல்கிறார்? மனிதன் ஆசையோடு செயல்பட வேண்டும், நன்மையை நாடியமாக செயல்பட வேண்டும். சில மனிதன் சதக்கா கொடுக்கிறான் என்றால் அவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன? சத்தியம் பண்ணிக்கும் சமாச்சார 3 விடயங்கள், 3 சொல்ல வேறுபட கொடுக்காது. பொதுவாக யார் வீட்டினவரே 12:35 தாங்கிவிட்டது. நேரத்திற்கு முடிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். அதில் முதலாவது மனிதன் கொடுக்கின்ற தர்மத்தினால் சத்தியமாக சொல்கிறேன், அவருடைய பணம் எந்த விதமான குறையும் அங்கே ஏற்படாது. கொடுக்கும் பொழுது நீளமானதை விளங்கும். ஈமானோடு சம்பந்தப்பட்ட கிடையாது. ஆனால் அல்லாஹ் அதை அதிகரித்துக் கொண்டே போவார். தமதலை அப்படி அம்பலத்து சர்வாசனாவை தீக்குள்ளி சூழலின் மீது அப்பா சதக்கா செய்வதற்கு உதாரணம் சொல்கிறது. ஒரு மணியை பூமிக்குள்ளே நீங்கள் நட்டுகிறீர்கள். அந்த ஒரு மணி ஒரு கல்லை உருவாக்குகிறது. ஒரு அந்த எல்லாமே அரிசி நெல் அது ஒரு கதிர். அதிலே 7 கதிர்களிலே ஒன்றிலே 100 மணி, ஒரு வீட்டுக்கு 700 வீட்டு அம்பல சபாசனாவில் 7 கதிர்களை உருவாக்குகிறது. தீக்குள்ளி சுருங்குளத்தில் ஒவ்வொரு கதிரும் 100 மணிகள் என்றால் சாதாரணமாக நடக்கும்போது காலத்தில் நீவருகின்ற அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஒரு சாதாரண படைப்பாகிய இந்த பூமி, அந்த பூமிக்குள்ளே நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஒரு வித்து, அதை அந்த பூமிக்கு நீங்கள் தானம் செய்த காரணத்தினாலே அந்த வித்து உங்களுக்கு 1க்கு 700 மடங்கு தருகிறது என்றால் இந்த பூமியையே படைத்தவர் அவருக்காக நீங்கள் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது எவ்வளவு தருவான் என்று குர்ஆன் ஒரு ஆச்சரியமான பாணியிலே சதக்காவுக்குள்ள வெகுமதிகளை பற்றி அல்-குர்ஆன் வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கிற கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் குறையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. சில உண்மைகளை நாம் நீங்கள் சொல்லியாக வேண்டும். சமீபத்தில் என்னுடைய முக்கியமான ஒரு சாதவர்கள் அவர்களுடைய மதரசாவுக்காக ஒரு காணி கொள்வனவு செய்ய வேண்டும். எங்களுடைய தாயையும் தகப்பனையும் முன்னால் வைத்து, ஏனென்றால் நான் ஓதுகின்ற காலத்திலே எங்களுடைய தந்தையார் எப்படி வருவார், எப்படி சந்திப்பார் என்றெல்லாம் பேசிவிட்டு உங்கள் தாய் தகப்பனுடைய பேரிலே இன்னாரிடத்திலே 2 வார்த்தை பேசி அந்த காணியை கொள்வனவு செய்து தர வேண்டும். நீங்கள் பேசினால் இது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஒன்றும் செய்ய முடியாது, தட்ட முடியாது, தடுக்க முடியாது. இன்மை போதித்த ஒரு ஆசான் கேட்ட அந்த நேரத்தில் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் இருந்து விடயத்தை அவர்களிடத்திலே சொன்னேன். காணிக்குரிய பொறுமதி எவ்வளவு? 95 லட்சம் ரூபாய். எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது? 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு தேவை? 90 லட்சம் ரூபாய் தேவை. அடுத்த கேள்வி, எத்தனை மாதங்களுக்குள்ளே அதை செலுத்த வேண்டும்? 4 மாதங்களுக்குள்ளே அதை செலுத்த வேண்டும். கொழும்புக்கு எப்ப வருவீர்கள்? நீங்கள் சொன்னால் அந்த நேரத்திலே நான் வர தயாராக இருக்கிறேன். அவர் போர்வென்று கண்டுட்டு ஒரு அழைப்பை ஏற்படுத்தி என்னை கொஞ்சம் சந்திக்க முடியுமா? உடனடியாக 2 நாள் கழித்து ஒரு திங்கட்கிழமை அங்கே சந்தித்த நேரத்திலே 90 லட்சம் ரூபாவுக்கான 4 காசோலைகளை மலமல என்று எழுதி, யாரு தந்தது, எப்படி தந்தது, ஏன் தந்தது, பேர் தேவையில்லை, ஊர் தேவையில்லை, அதில் உங்களுக்கு ஓதி தந்தவர்கள் இருக்கிறார். ஒரு மதரசாவுடைய விஷயம் 30 லட்சம் சாலை பணத்தை வாங்கி தந்துவிட்டார். சமீபத்தில் கேள்விப்பட்டோம், அந்த தலைநகரிலே என்ற அந்த ஏரியாவிலே நெருப்பெடுக்கிறது, எல்லாம் தலை சாம்பலாகி கொண்டு வருகிறது. ஒரு அழைப்பு வருகிறது, 2 தடவை அந்த அழைப்பு வந்திருக்கிறது. ஒரு புரோகிராமில் இருந்து அழைப்பை ஏற்படுத்தினால் நெருப்பு வந்து கொண்டிருக்கிறது. அதில் பக்கத்து கடைக்கு வந்துவிட்டது, கொஞ்சம் துவா செய்யுங்கள், அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்ன மறுகணவே அந்த சம்பந்தப்பட்ட மதரசாவுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி துவாவுக்கான
வேண்டுகோளை விடுத்தவர்களை அத்துணை மாணவர்களையும் 2 ரக்கா தொழுக வைத்து அந்த 2 ரக்கா தொழுகையோடு துவாவோடு முடிகிறது. மெதுவாக இது அசருக்கு பின்னால் நடக்கிறது. இஷாவுக்கு பின்னால் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அவரோடு பேசுகின்றேன். நிச்சயமாக என்னுடைய கடையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வயது கூட பத்தவில்லை. பக்கத்து கடையோடு நெருப்பு நின்றுவிட்டது. எதிர்பக்கத்திலே வந்து கூட அந்த நெருப்பை அணைக்கின்ற ஏற்பாடு நடந்திருக்கிறது. 40 கோடியுடைய பொருள் கடைக்குள் இருந்ததை அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். நியமனங்களே சத்திய உண்மைக்கு என்பதை சொல்கிறேன். அந்த பணத்தை கண்டவரும் இந்த ஹயாத்தோடு இருக்கிறார். அந்த பணம் கொடுக்கப்பட்ட இடமும் அதை வாங்கியவரும் இந்த ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்த ஊர் சகோதரர்களுக்கு சில பேருக்கு கூட அந்த விடயம் தெரிந்து வைத்திருக்கிறது. சதகா தர்மம் தன்னை காக்கும். இது குர்ஆன் ஹதீஸுடைய சத்திய உண்மை கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள் குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். அலம் யஅலம் அன்னல்லாஹ யக்பலு தௌபத அன் இபாதி. இந்த அடியார்கள் புரிய வேண்டாமா? இவர்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் இருக்கிற மேற்கொண்டு என்னை மன்னித்தது என்று கேட்டால் அந்த அல்லாஹ் மன்னிக்க காட்டிக் கொண்டிருக்கிறாரே, இன்னும் ஏன் தாமதம்? வயக்குரு ஸதகாத் அந்த அல்லாஹ்வுடைய பேரே இவர்கள் கொடுக்கிற தர்மத்தையும் அவன் அழகாக கண்ணியமாக அதை வாங்கிக் கொள்கின்ற கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வாங்கிக் கொள்கின்ற நிலையிலே இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தேவையா இதனுடைய சதகா? நாங்கள் யாராவது சேர்த்து சவுதி நாட்டு மன்னருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாயை சதகாவாக கொடுத்தால் அதை ஒரு பொருட்காக மதிப்பாரா? அதை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு ஏதாவது சாதித்துக் கொள்ளலாமா? 7 வாரம் 7 கோடிக்கு சொந்தக்காரன் சொல்கிறார், நான் எவ்வளவு கோடீஸ்வரனாக செல்வதாக இருந்தாலும் எனக்காக நீ மனசு வச்சு ஒரு குடி எடுத்து தருவதற்கிறதை அதையும் நான் கபூல் செய்வேன். நன்றி மறக்க மாட்டேன். உன்னை பாதுகாக்க வேண்டிய இடமெல்லாம் அந்த தர்மத்தின் மூலம் நான் பாதுகாப்பேன். உனக்கு பொருள் கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் அந்த தர்மத்துக்கு பழக்கத்தினால் குரல் கொடுப்பேன். நீமானவர்களே சொன்னார்கள், சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சத்தத்தை அழிவு கம்பத்தின் நெற்றின் வழியே சுத்தமான ஹலாலாக சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு பேரித்தம் பணத்துடைய அளவுக்கு யாராவது தர்மம் செய்தால் நீங்கள் கொடுக்கிற உறுப்பை அரிசியிலே ஒரு கையால் உறுப்பை இருக்காவிட்டால் ஒரு பேரித்தம் பண அளவுக்கு எடுக்கம் இருக்கிறது. ஒரு பேரித்தம் பண அளவுக்கு நீங்கள் சதகா கொடுத்தாலும் கனிதமாக மீது அல்லாஹ் கண்ணியமான தன் வளர்த்தினால் அதை கபூல் செய்து கொள்வான். கபூல் செய்வது மாத்திரமல்ல, தும்மல் யுரப்பி ஹனிஃபா அம்மா யுரப்பி அனக்கும் சலூபா. அதை கையில வைத்துக் கொண்டு உங்களின் பொருட்கள் உங்களுடைய குதிரைக்கு பிறந்த குட்டி இருக்கிறதே, அந்த குட்டியை எப்படி பேரி பக்குவமாக பாதுகாத்து வளர்க்கிறீர்களோ அதே மாதிரி அந்த சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். அட்டா தக்குவனுக்கு ஜபல் இவற்றிற்கு ஒரு மழையாக வரும் வரைக்கும் வளர்க்கிறார். நிவாரணமான சகோதரர்களே, வீடுகளிலே செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் என்று தெரியும். சாதாரணமாக வளர்க்கிற ஒரு பூனை குட்டிக்கு கூட எத்தனை செலவு பாவம், எவ்வளவு கண்காணிப்பு, எவ்வளவு கவனிப்பு, எத்தனையாயிரம் செலவு, எத்தனை வைத்தியர்கள் அதை குளிப்பாட்டுவது என்ன, அதனுடைய சாப்பாடு என்ன, அதனுடைய கூலி என்ன, அது விளையாடுவதற்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த பிரயோஜனமும் அந்த குதிரையால் கிடைக்காது. ஆனால் குதிரை குட்டி எவ்வளவு பொறுமையானது, அதற்கு நோய்வாய்ப்பட்டால் அதை கண்காணிக்க வேண்டும், ஆபத்தில் இருக்கும் அதை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அதை நீங்கள் குதிரை குட்டி பாதுகாப்பது போல பாதுகாப்பான் என்றால் மறந்து விட மாட்டார். அதை தூக்கி வீசி உதாசீனப்படுத்த மாட்டார். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை என் வாழ்க்கையில் நான் இன்றுதான் முதலாவது படித்தேன். நீங்கள் கேட்டிருப்பீர்களோ இல்லையோ தெரியாது. வமா மத்தஅபு யதகு ஸதகா இல்லா உன்னிய ஃபீ யதில்லாஹ் அபல அன் ஃபீ இஸ்லாமி ரவாஹு தபரானி. நீங்கள் கொடுக்கிற தர்மம் இருக்கிறதே, நீங்கள் கொடுக்கிற கைக்கும் அந்த வாங்குகிற கைக்கும் எந்த பொருள், நீங்கள் கொடுக்கிற சதகாவை வாங்குகின்றவர் தன் கை படுவதற்கு முன்னாலே அது அல்லாஹ்வுடைய கையை சென்றடைகிறது. அங்கு போய்தான் அவருக்கு பரிமாறப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஆதமுடைய மகனே, உனக்கு நான் தந்ததிலிருந்து உண்மையே சேமிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதை என்னுடைய தர்மத்திலே போட்டுகிறேன், சதகாவிலே அதை போட்டுகிறேன். காரணமே தெரியுமா?
கண்ணியமானவர்களே, என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், எனக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற சதக்கா இருக்கிறேன், இதுக்கு இவ்வளவெல்லாம் வெகுமதிகள் இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? லாபம் மனவாக்கும் சதக்கா. உங்களுடைய நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சதக்காவை கொண்டு முதலாவது சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் சொன்னார்கள். நோய் வருகிறது, அதை டாக்டருக்கு போவது சுண்ணத், போவதற்கு முன்னால் சில விடயங்கள் செய்ய வேண்டும். தொழுகையை கொண்டு வருகிறீர்கள் அவர்கள் சொல்கிறார். இந்த குர்ஆனிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதமாக சதக்காவை கொண்டு உதவுகிறீர்கள். சதக்கா பலாய் முசீபத்துகளை தடுக்கும் மிக பிரதானமான வேதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மாற்றமல்ல, இந்த சதக்கா லதுஃபு கதவர் ரப்புடைய கோபத்தை தணிக்கும். வக்கதஃபு மின் ரசூ கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமதியை வருகிற இந்த ஹதீஸை இன்னும் தொடர்ந்து ரிவாயத் செய்கிறார்கள். இன்னல்லாஹ லயத்ரகு பிஸ்ஸதகா 70 பாவல் மின் ரசூ. சதக்கா இது ஒரு மனிதனுக்கு கெட்ட மரணத்தை உருவாக்குகின்ற 70 வாசல்களை அடைத்துவிடும். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலேயும் கொடுப்பதற்கு திரும்ப பன்மடங்காக கிடைக்கும், நோய்கள் குணமாகும், பலாய் முசீபத்துகள் நீங்கும், கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். இன்ன சதகா லதுஃபு அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர். கபரானி பைதத்தின் ரிவாயத். நீங்க கொடுக்கிற தர்மம் சாதாரணமானதல்ல. கபருக்குள்ளே அந்த நெருக்கடியான வீட்டுக்குள்ளே உங்களை போட்டு, உங்களுக்கு மேலால் மண்ணை போட்டு காற்றுக்கூட நுழைய முடியாத அளவுக்கு சீல் பண்ணினாலும் கூட அந்த கபருடைய சூட்டை இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்த சதக்கா தடுக்கும் என்றார்கள் சொன்னார்கள். நான் ஓரத்தில் சொல்லிக் கொள்கிறேன், சதக்காவுடைய உண்மை கொடுத்தல் கிடைக்கும், நோய் குணமாகும், முசீபத்துகள் நீங்கும், கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும், மௌத்தாக மண்டலக்குள்ளே போனாலும் கைவிடாது, அங்கு இருக்கின்ற நெருக்கடியையும் சூட்டையும் கழிக்கும். தொடர்ந்து சொன்னார்கள் சொல்வார் சிலர் அன் அபிவிஹார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم ما منكم من احد الا سيكلمه الله ليس بينه وبينه ترجمان والله لا اله الا الله. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த திரையில்லாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் நேரடியாக நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அல்லாஹ் உங்களோடு நேரடியாக பேசுவார். ரெண்டு பேருக்கு மத்தியிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். பயமும் ஐமனும் புகழாயராக அந்த மனித நடுக்கத்தோடு வலதுபக்கம் பார்ப்பான். அவள் செய்த நன்மைகள் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கும். பயமும் அஷ்டமும் புகழாயராக இடதுபக்கம் பார்ப்பான். அவன் செய்த தீமைகள் அப்படியே குவிக்கப்பட்டிருக்கும். பயமும் கையிலே நிர்வாக கண்ணாவில் அவருக்கு முன்னால் பார்ப்பான். கலாயராக இந்த நாள் முன்னால் நெருப்பை தவிர எதையும் பார்க்க மாட்டான். நரகத்தின் நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நிறுத்தப்பட்டு கூடி கூடி போயிருப்பான். அதிசய முடிந்தவர்கள் எப்படி சொன்னார்கள்? பத்தத்துள்ளார் வலவு விஷயத்தில் அந்த நரக நெருப்பை ஒரு துணீத்தம்பளத்தை தர்மம் கொடுத்தாவது நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்ளுங்கள். அந்த சதக்காவுடைய பரக்கத்தினாலிருந்து மாணவ சகோதராக வாய்ப்பு செல்வார்கள். நரகத்திலையும் ஒரு மனிதன் அந்த சதக்காவியராக இருக்கிறதை நியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்காக ஏனைய எல்லா அமல்களையும் பாராட்டிவிட்டு சதக்காவை மாத்திரம் நான் செய்தால் போதுமானது என்பதல்ல. கொள்கை முக்கியம், ஏனைய அமல்கள் முக்கியம், ஈமான் முக்கியம். எல்லாவற்றோடும் சேர்த்து ஒரு மனிதனுடைய சதக்கா இருக்கிறதே ஆக முக்கியமான. சில நேரம் விஷயத்தான் நடைபெற மாட்டார். காரணம் தெரியுமா? அவருடைய முழு முயற்சியில் இந்த சதக்காவினால் தள்ளுபடியாகவே அதுதான் கெட்ட மரணத்தை கொண்டுள்ள பாதுகாப்பு. எனவே சொன்னார்கள் செல்லம் ஒரு மனிதன் சதக்கா கொடுப்பதாக இருந்தால் கண்ணியமானவர்களே, 20 ஷைத்தானுடைய முடிச்சுக்களை அவிழ்த்து விட்டுதான் அந்த சதக்காவை கொடுக்க வேண்டும். அதற்கு கொடுத்தேன், இதற்கு கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், எத்தனையா கொடுப்பது என்ற ஒரு அலட்சல் வரும். வரக்கூடாது. அவ்வளவுக்கு கொடுப்பதற்கெல்லாம் நிலைமை தந்திருக்கிறார்கள். அதை விட அடுத்தவர்கள் நீங்கள் எல்லோரும் காதலிக்கிறார்கள் வந்திருக்கிறோம். சென்ற வாரம் கொழும்பிலே வாழ்கின்ற 100 சகோதரர்களை சந்தித்து மனமுழுவதோடு வரவேற்றார்கள். அதிகமாக தந்து வேண்டியதை கேளுங்கள். நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் கொஞ்சம் பேர் காலத்தை நேரத்தை ஒதுக்கி செய்வீர்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சதக்காவில் ருச்சி கண்டவர்களுக்கு தெரியும். அதனால் கிடைக்கின்ற வெகுமதிகள் என்பது. இறுதியாக நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மௌத்திய நேரத்தில் ஒரு மனிதன் அவகாசம் கேட்பானே, எண்ணுவானே, கதவுவானே, அந்த நேரத்திலே முதலாவது எதை கேட்பான் தெரியுமா? தர்மம் செய்துவிட்டு வருகிறேனே, என்னை கொஞ்சம் நேரத்தை காலத்தை தருகிறேன், ஒரே ஒரு செக்கென்று விட்டு வரக்கூடிய நேரமாக தருகிறேன் என்று கேட்பார். குறுகிய நேரம் கேட்பார். ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத தெரியுமாவர்களே, இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் செய்யணும். சொல்லார்கள், இந்த ஆண்களில் சந்ததியற்றவன், உண்மையான சந்ததியற்றவன் யார் என்று கேட்கிற இடத்துல உள்ள பாக்கியத்தால் சந்ததியற்றவன் சொன்னார்கள். இந்த நபிமார்களுக்கு கூட சில குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. குழந்தைகள் இருந்தும் அந்த குழந்தைகள் மூலம் இருளோக லாபத்தையும் அடையாளம் தான் சந்ததியற்றவன். ஓட்டாண்டி என்றால் தான் என்று கேட்டார். வறுமை கோட்டிலே வாழ்பவன், அத்தியாவசிய பொருட்கள் இல்லாதவன், சரியான ஆள் யார் என்று கேட்டால் யாருக்கு பணமும் வசிக்க வேண்டும், உடுக்க உடையும், சாப்பிட உணவும் கூட இல்லையோ அவன் தான் பரம ஏழை. இல்லை, கோடிக்கணக்கான செல்வம் இருக்கிறதே, மௌத்துக்கு பின்னால் உள்ள சுவர்க்கத்தை அந்த பணத்தை கொடுத்து வாங்காமல் இருக்கிறாரே, இவன் தான் ஆகக்கூடிய ஏழை என்ற கருத்தை அது சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ஃபதஹ அப்துன் பாப மஸ்அலா இல்லா ஃபதஹ அல்லாஹு அலைஹி பாப ஃபக்ர். இந்த வார்த்தையை மாற்றம் சொல்லாமல் இருப்பார். அங்க சம்பூர்ணமாக உபையாக அவையாக என்று நினைக்கிறேன். வசதி வாய்ப்பிருந்தும் யாசகம் இருக்கின்ற கதவை யார் திறக்கிறார்களோ அல்லாஹ் நோக்கு வரைக்கும் வறுமையுடைய ஒரு கதவை அவரை நோக்கி அவருடைய பரம்பரையை நோக்கி திறந்து விடுவான் என்றார். யாருக்கு வசதி இருக்கிறதோ, செல்வம் இருக்கிறதோ, எனக்கு தேவையில்லை, இதை இன்னொருவன் என்னை விட தரத்திலே தாழ்ந்த வறுமையை வாழ்கின்ற ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று விடுவது இருக்கிறதே, இதே மாதிரி நாளை வருகின்ற ரமலானிலே 10 பேருக்கு சதகா கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் வேண்டும். 10-12,000 ரூபாய் பொறுமையான பொருட்கள் சென்ற வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கமாக சொல்லுகிறேன், சதகா யாருக்கு வேண்டுமானாலும் நான் கொடுக்கலாம். ஈட்ட பழத்தை கூட தர்மம் கொடுக்கலாம். கொடுப்பவர்கள், அந்த பாசத்தை எடுப்பவர்கள் கூட சதகாவை வேண்டி ஒரு 1000 ரூபாய் சதகாவை கொடுக்கும். இதற்கு 10,000 ரூபாயாக கொடுப்பதற்கு நன்றாக தெரிந்ததோ தெரியாமல் இருக்கிறீர்களோ அந்த ஒரு 1000 ரூபாவுடைய வரத்திருக்கிறதே, இந்த பாசலை வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறதே, இதை விட்டு உங்களை பாதுகாத்து உங்கள் குழந்தைகளை உங்கள் கண்ணுக்கு முன்னாலே பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு அந்த 1000 ரூபாய்களை உருவாக்கும். எல்லா தரத்திலுள்ளவர்கள் சதகாவை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வரக்கத்தினால் எங்களுடைய வாழ்வை மேம்படுத்துவானாக. அவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்றுவதற்கு சில பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களுக்கு கல்வி ஓய்வு உருவாக்குவதற்கான ஆசிரியர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை ஆட்கள் ஆரோக்கியத்தை வளர்ச்சி செய்வாயாக. அப்படியே பயங்கரமான ஓய்வு பாவங்களை தருவாயாக. குழந்தை செல்வதற்கு எதிர்காலங்களை வைப்பாயாக. நாட்டு நன்மையை சீராக தருவாயாக. இளைஞர்களுக்கு ஒப்புகை தருவாயாக. அறிவுகள் அனர்த்தங்களை நாங்கள் பார்க்க தருவாயாக. அழகான அமைப்புடைய ஆரோக்கியமான நிலையை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த வாக்கியத்தை அனைவரும் நசிப்பாக்கி தருவாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக நிச்சயமாக சந்தமாக இந்த உலகத்தில் ஒரு நாள் பிரிந்து வரப்போகிறோம். அந்த சந்தர்ப்பத்தை இந்த உலகத்தில் சிறந்த சந்தர்ப்பமாக ஆக்கி தருவாயாக. சிரித்த முகத்தோடும் சுவட்டத்தை கண்டு ரசித்த கண்களோடும் கனிமாவை